வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ந்து பொருளாதார ரீதியாக பல்வேறு அம்சங்களிலும் முன்னேற்றத்தை கண்டு வருகிறது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் கடந்த வாரம் வெளியானது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பத்திரிகைகளும் சரி, பொருளாதார ஆய்வறிஞர்களும் சரி, தமிழ்நாட்டு அரசினுடைய வளர்ச்சி எந்த விதத்தில் இருக்குது, இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பற்றி வச்சுருக்காங்க. அதை பற்றியான ஒரு பேச்சரங்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். குறிப்பாக முதலில் திரு விக்னேஷ் ஆனந்த் அவருடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எதை நோக்கி போகிறது, தொடர்ந்து இதனுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்குங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அண்ணா 1960 ஒன்று சொன்னார். நம்மளுடைய தோழர்கள் அரசை ஆள விரும்பவில்லை, அரசை அமைக்க விரும்புகிறார்கள். அரசை ஆள்வது வேறு, அரசை அமைப்பது வேறு அப்படின்னு அண்ணா சொன்னார். இந்த ஆட்சி அமைகிறதுக்கு முன்னாடி மார்ச் 2021 திருச்சியில் மாநாட்டில் நம்ம திமுக தலைவர் என்ன சொன்னார்னா, அமைய இருக்கும் அரசு ஒரு இனத்தின் அரசாக இருக்கும் அப்படின்றத சொன்னார். ஒரு கட்சியின், ஒரு இயக்கத்தின் கொள்கைக்கான அரசாக இல்லாமல் ஒட்டுமொத்த மானுடவியலுக்கும் ஒரு உயர்ந்த சிந்தனை நோக்குள்ள ஒரு அரசாக அமையும் அப்படின்னு சொன்னார். அதுதான் இப்போ பார்க்குற ரிசல்ட்ஸாக நம்ம பார்க்குறோம். 4 ஆண்டு ரிசல்ட்ஸாக பார்க்குறோம். இதில் கம்பேரிட்டிவாக பார்ப்போம். 2020 இந்தியா டுடே ஒரு சர்வே விட்டாங்க. அதில் தொழில் முனைவோர் முன்னேற்றத்தில் தமிழ்நாடு 14வது இடத்துல இருந்தது அதிமுக ஆட்சியில். இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. கல்வியில் 8வது இடத்துல தமிழ்நாடு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஆர் ரேஷியோவாக இருக்கட்டும், அது 51.6% இருக்குது. அது இல்லாமல் 36% புதுமை பெண் திட்டம் மூலியமாக பெண்கள் உயர்கல்வியில் சேரும் எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்துள்ளது. சுகாதாரத்தில் 11வது இடத்துல தமிழ்நாடு இருந்தது. இப்போது ஐக்கிய நாடுகள் இல்லந்தோறும் மருத்துவம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலியமாக அதற்கு சர்வதேச பன்முனைப்பு விருது வழங்கியிருக்காங்க. இதோட முக்கியமாக இந்த மாதிரி பெரிய இதாக பார்க்காம சின்ன சின்ன இதில் கூட இந்த திமுக அரசாங்கம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாதங்களை பாதுகாக்கும் திட்டம். எல்லார் வீட்லேயும் முக்கால்வாசி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பாதங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை, நீரிழிவு நோயினால் வரக்கூடிய பிரச்சனைகள் சீக்கிரம் ஆறாது அப்படின்றதுக்காக இந்த பாதங்களை பாதுகாக்கும் திட்டம் அப்படின்றத சுகாதாரத்துறை, தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை கையில் எடுத்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் சில ரேங்கிங்ஸ் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் 2024 மனிதவள மேம்பாட்டில் தமிழ்நாடு முதலிடம். யாரை பீட் பண்ணி முதலிடம்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா 2மே மேஜர் பிளேயர்ஸ். இதில் அவங்கள பீட் பண்ணி 1வது இடத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்துள்ளது. சுற்றுச்சூழலில் 1வது இடம். அது இல்லாமல் மாசில்லா எரிபொருள் அதுலேயுமே தமிழ்நாடு அரசு முன்னோடியாக இருக்கிறது. இந்தியாவில் ஜவுளி எக்ஸ்போர்ட் அதில் 4ல் 1 பங்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. இன்னொன்று, இப்போ இந்த கல்வி சொல்லும் போது உதாரணத்துக்கு எங்கள் பின்தங்கிய மாவட்டமான அரியலூர் ரொம்ப பின்னோக்கி தான் இருந்தது 2021 அப்போது. 2022 திட்டக்குழு அங்கே ஆய்வு பண்ணி சில இதெல்லாம் பண்ணால், இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றத பார்த்தோன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. 10வது தேர்வு முடிவுகளாக இருக்கட்டும், 12வது தேர்வு முடிவுகளாக இருக்கட்டும், முதல் 3 மாவட்டங்களில் எங்களுடைய அரியலூர் மாவட்டம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனலாக எஜுகேஷனல் என்னென்ன எம்பவர்மெண்ட் பண்ணணுன்றது. இன்னொன்று, பார்ட்டியாக அங்கே இருக்கிற பொறுப்பு அமைச்சர்கள், அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கொஸ்டின் பேங்க்ஸ் கொடுக்குறதா இருக்குது. இந்த 2மே சேர்கிற இடத்துல இப்படியான ஒரு ரிசல்ட்ஸ் இந்த அரசாங்கத்து மூலியமாக வந்துகிட்டு இருக்கு. லெதர் எக்ஸ்போர்ட்ஸில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு 43.20% இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸில். அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ முன்னாடி வெறும் சிமெண்ட் தொழிற்சாலைகளை மட்டுமே நம்பியிருந்ததில் இன்றைக்கி நான் லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் வந்திருக்கு. அதில் பெரும்பான்மையாக பணிபுரிவது யாருன்னு கேட்டால் பெண்கள் தான். இப்போ 44% உமன் ஒர்க் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுல இந்த அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அப்படி ஒரு கிடையாது. ஆமாம் 44% அச்சீவ்மெண்ட். அடுத்ததாக இப்போ நம்ம கம்பேரிட்டிவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புதுமை பெண் திட்டம் ஒன்று எடுத்துக்குவோம், தாலிக்கு தங்கம் திட்டம் எடுத்துக்குவோம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதுமை பெண் திட்டத்தால் 36% உயர்கல்வி சேர்க்கை எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்படி பெண்கள் சேர்க்கை அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தாலிக்கு தங்கம்னால இதை அச்சீவ் பண்ண முடியல. தாலிக்கு தங்கம் திட்டத்தை யாருமே தவறாக எடை போடல. ஆனால் அதிலேயே சிஏஜி அறிக்கைகள் அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய இது சொல்லியிருக்காங்க. அதிலே நிறைய முறைகேடு இருக்குது.
நம்மளுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியே சட்டமன்றத்தில் பேசும்போது எங்களால் கோல்டு ப்ரொக்யூர் பண்ண முடியல, கோல்டை ப்ரொக்யூர் பண்ண முடியல, ஏன்னா தங்க விலை ஏற்ற இறக்கமாக இருந்தனால தேவையான தங்க அளவு இல்லைன்னு 2018-19 இந்த திட்டம் வந்து நிறுத்தப்பட்டுருச்சு. அதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம், புதுமை பெண் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு சோஷியல் ஜஸ்டிஸ் பர்ஸ்பெக்டிவில் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆட்சி அமைந்த 100வது நாள் ஒரு பெரிய விழாவாக எடுத்து, இல்லை ஒரு 1,00,000 பேர் 20 லட்சம் பேர் பயனாளிகள் கொண்ட ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பெரியாருக்காக பெரியார் நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற சட்டம் தடைப்பட்ட போது மீண்டும் கலைஞர் பல முயற்சிகள் எடுத்தார். ஆனால் அது தெளிவாக முடியவில்லை. பெண் ஓதுவார்கள் உட்பட பார்ப்பன அல்லாத மக்கள், பார்ப்பனர்கள் எல்லாத்துக்குமே வந்து அர்ச்சகர் ஆணையை தன்னுடைய 100வது நாள் ஆட்சியில் வழங்கியவர் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். இப்போது சார் பதிவாளர்கள் அலுவலகம்னா போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கிற பதிவாளர் வந்து ஒரு மேடையில் உட்காந்துட்டு மக்கள் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கு, டயஸ் மாதிரி. இப்போ ஜட்ஜஸ்னால் உட்காந்துருக்க டயஸ் மாதிரி இருக்கும். அதை கூட வந்து எடுத்துகிட்டு சம அளவில் உட்காருங்க அப்படின்றத கொண்டு வந்தது தான் திமுக அரசாங்கம். அதே போல் சமூக நீதி விடுதிகள் அப்படின்றது, சமூக நீதி விடுதிகள்ன்றது ஒரு 10 நாள் முன்னாடியே அறிவித்தார். இனிமேல் வந்து எல்லா விடுதிகளும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் ஒரு சாதனையா அப்படின்னு கேட்குறப்போ, இப்போ திருப்பி நம்ம அண்ணா காலத்துக்கே போனோம் அப்படின்னா, மெட்ராஸ் செயலகம்னு இருந்ததை தமிழக செயலகம்னு மாற்றினார். ஏன்னா அப்போ தமிழ்நாடு தீர்மானம் நிறைவேற்றிட்டு டெல்லியிலேருந்து நமக்கு அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வரல. அப்போ வந்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கேட்கும் போது இதெல்லாம் ஒரு சாதனை அப்படின்னு, இதை கூட நீங்கள் செய்யலையே, இதை கூட நாங்கள் வந்து தான் செய்கிறோன்ற மாதிரி இருந்ததுன்ற மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன சின்ன மைன்யூட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி உழைப்பாளர்களை உடைமையாளர்கள் ஆக்கணும் அப்படின்றது தான் அண்ணாவோட மேதின முழக்கமே. அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தை கொண்டு வந்து அதில் பயனாளிகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1988 பேர், இதில் பெண்கள் அப்படின்றது 288 பேர். இந்த அரசாங்கத்தில் நோட் பண்ணுறது என்னென்னா, ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதில் பெனிஃபிஷரிஸ் எத்தனை பேர், அதில் எப்படி கம்பார்ட்மெண்டைஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஜென்ஸ், எவ்வளோ எம்பிசிஸ், எவ்வளோ பிசிஸ், எவ்வளோ எஸ்சி, எவ்வளோ எஸ்டி அப்படின்றத வந்து இது பண்ணுறாங்க. அது எல்லா திட்டத்துக்குமே, ஒரு புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், அப்படி எல்லா திட்டத்திலையும் பயனாளிகளை இப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கனால உண்மையிலேயே இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு அந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிக்கு போய் சேருதா அப்படின்றத திட்டக்குழு மிக சிறப்பாக கையாளுறாங்க. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த ஊர் மக்கள்கிட்ட முத்தாய்ப்பாக 3 திட்டம் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியது கலைஞர் உரிமை தொகை, இன்னொன்று விடியல் பயணம், இன்னொன்று நான் முதல்வனாக இருக்கட்டும், இல்லை காலை உணவு திட்டமாக இருக்கணும். இந்த கலைஞர் உரிமை தொகை எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட பயனாளிகள்னு பார்த்தா 1,15,00,000 பேர் இருக்காங்க பயனாளிகள். 40 லட்சத்தை நோக்கி போய் இப்போ அது வந்து இது பண்ணுறாங்க. அது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணீர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இதை இவங்க சொன்னாங்க 2021 நாங்கள் இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்றது. இதே கிட்டத்தட்ட இது இல்லை, இது மாதிரி ஒரு இதை வந்து கிட்டத்தட்ட பிலோ த பாவர்ட்டி லைனில் இருக்கிற பெண்களுக்கு 1,500 ரூபாய் தருவோம் அப்படின்னு திருவாளர் எடப்பாடி பழனிசாமி 2019 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் சொன்னார். பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தான் கைப்பற்றுச்சு. இந்திய ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக பாஜக அதிமுக தமிழ்நாட்டில். ஆனால் அவர் அந்த 10,000 பேருக்கு தரக்கூடிய 1,500 ரூபாய் கொடுத்துருந்தா அவர் மீது ஒரு நம்பகத்தன்மை இருந்திருக்கும். இன்னொன்று, இந்த 1000 ரூபாய் உரிமை தொகைன்றது வந்து ஒரு பெண்களின் சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக, நாளை பின்னைக்கு சின்னதாக மெடிக்கல் போகணுன்னா கூட வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவரை இல்லை மகனையோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தானாக போய் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்றத இந்த திட்டம் வந்து உறுதி செய்யுது. இன்னொன்று, விடியல் பயணம், நான் சொன்ன மாதிரி இந்த முத்தாய்ப்பாக இருக்க 3 திட்டங்களை விடியல் பயணம், அது கிட்டத்தட்ட மாதாந்திரம் ஒரு பெண்ணை சராசரியாக 880 ரூபா இல்லை 900 ரூபா கிட்ட வரையும் இதை வந்து சேமிக்க முடியுது அப்படின்றதையும் சர்வே முடிவுகள் வந்து காட்டுது. நான் முதல்வன் திட்டத்தில் ஆண்டுக்கு 80,000 பேர் வேலை கிடைக்குது. உள்நாட்டிலேயோ பன்னாட்டிலையோ இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களதில் வந்து எங்களுக்கு நான் முதல்வன் திட்டம் மூலியமாக நாங்கள் இது வந்து படித்தோம் அப்படின்றது. கிட்டத்தட்ட பெனிஃபிஷரிஸ்ன்னு பார்த்தா 41 லட்சம். 80,000 பேர் வேலை கிடைக்குது. ஆனால் பெனிஃபிஷரிஸ் 41 லட்சம்னா இது ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராமை. உதாரணத்துக்கு நேற்று கூட நம்மளுடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் வந்து டிஎன் ஸ்பார்க் அப்படின்ற ஒரு திட்ட வழியாக ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 6வதுலேருந்து 9வது படிக்கிற மாணவர்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து ஒரு மென்பொருளாளராக எனக்கு சந்தோஷமாக இருக்குது.
நம்ம வந்து செம்பகம் துரைசாமி மாதிரி எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு இப்போ வயிறு எறியாமல் உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது. நாளை பின்னைக்கு அந்த வரக்கூடிய பிள்ளைகள் திறன் மேம்பாட்டில் மிக சிறப்பாக ஜொலிக்க இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த ஸ்கீம் சொல்லணும்னா இன்னும் நம்ம வந்து இந்த தமிழ்நாடு வளர்ச்சிக்கான இது காரணங்கள் இதெல்லாம் இப்போ நிறைய சர்வே முடிவுகள் எடுக்கிறப்போ டாப் 5 சீஃப் மினிஸ்டர்ஸ்குள்ள இவர் வந்துடுறார் தொடர்ந்து 4 வருஷமா. இதுக்கு காரணம் வந்து கவர்னிங் த பீப்புள் இஸ் நாட் அலோன் த ரூல், கவர்னிங் த பீப்புள்ஸ் மைண்ட் இஸ் த ரூல் அப்படின்னு தான் அண்ணா வந்து பார்லிமெண்ட்ல சொன்னது. கிட்டத்தட்ட மக்களின் மனதை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆளத் தொடங்கியதால் தான் இந்த தொடர் வெற்றிக்கான காரணம். சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமாக பிரச்சாரம் செய்வதெல்லாம் பார்த்தா முடிவு வந்து அவர்களுக்கு தெரிந்து விட்டதுன்றது தான் அர்த்தம். ரிசல்ட்டுக்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியான புள்ளி விவரங்களுடன் வந்து விக்னேஷ் ஆனந்த் அவர்கள் தெரிவித்தார். இது சமூக ரீதியாக இந்த மாற்றத்தை பற்றி இது இந்த நம்பர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்படியான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும்? ஏன்னா வந்து வெறும் வாய் வார்த்தைகளை நம்ம நம்பர்களை சொல்லிட்டு போகிறதுங்கிறது வேற, அது ஏட்டு சுரக்காயாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து ரிசல்ட் கிரவுண்டில் வந்து என்ன மாதிரியான ரியாலிட்டியாக இருக்குது, அதனுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி முடியாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனிநபர் வருமானம்ங்கிறது ஒரு நம்பர் கொடுக்கப்படுது. அந்த நம்பரில் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு மிகவும் உயர்ந்திருக்கு. இது ஒரு செய்தின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் இன்னொரு செய்தி வந்தது. அது வந்து என்னென்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தனி நபர் எவ்வளவு செலவு பண்ணுறாரு. இது வந்து இன்கம் கிடையாது, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அதுவும் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லும்போது என்னென்னா, நம்ம இந்தியாவுக்கானதா தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இதில் என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி அதை பிரிக்கிறாங்கன்னா, 100 பேர் இருக்காங்க, 100 பேரில் 1லேருந்து 10 மிகவும் ஏழைகளாக இருப்பவர்கள், 1லேருந்து 10, 10லேருந்து 20. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 9 விதமாக வந்து பிரிச்சிடுறாங்க. அந்த 100 பேரை பிரிச்சுட்டு ஒவ்வொரு இப்போ 1லேருந்து 10 பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, 10லேருந்து 20 பேர் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு தரம் வாரியாக ஒரு கிளாஸ் ரீதியாக அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்க இன்கம் எவ்வளவோ, அவங்க இன்கம்க்கு எவ்வளோ இன்கம் வாங்குறாங்களோ அதுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தரவு வந்து ஒன்றிய அரசு தான் வந்து வெளியிட்டுச்சு. அதில் தான் தமிழ்நாட்டோட சமூக நீதிங்கிறது வந்து எங்கே உயர்ந்து நிற்கிறதுங்க நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, தமிழ்நாடு வந்து இந்திய சராசரியை பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து எல்லா அளவுலையும் அவர் வந்து மிகவும் பின்தங்கிய ஏழையாக ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா, அவரோட நிலைமைங்கிறது ஒரு சராசரி இந்தியனோட 1.5 மடங்குலேருந்து 2 மடங்கு சிறப்பானதாக தான் இருக்குது. இந்த அளவுங்கிறது வந்து எல்லா கிளாஸ் நிலையிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப செல்வந்தராக இருக்கிறவர் கூட வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆவரேஜ் செல்வந்தரோட வந்து சிறப்பான செலவு வந்து செய்யக்கூடியவராக இருக்காங்க. ஸோ இங்கே தான் தமிழ்நாட்டோட சமூக நீதிங்கிறது இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து ஏழையாக பிறந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு மத்தியதர வர்க்கத்தில் பிறந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு செல்வந்தராக பிறந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை தரம்ங்கிறது தமிழ்நாட்டில் மிகவும் சிறப்பாக தான் இருக்கிறது. அது வெறும் ஒரு ஆவரேஜ் இந்தியனை மாத்திரம் நம்ம மனசில் வச்சு சொல்லலை. இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மாநிலங்கள் தான் வந்து பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்காங்க. பொதுவாக எதிர்க்கட்சிகள் வந்து பேசுறது என்னன்னா, நம்மளை வந்து தாழ்த்தி பேசணும்னு நினைச்சாங்கன்னா, நீ வந்து போய் ஆந்திராவை போய் பாரு, நீ வந்து தெலங்கானாவை போய் பாரு, நீ வந்து கர்நாடகாவை போய் பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொருளாதார ரீதியாக பேசும்போது. சமூக ரீதியாக பேசும்போது கேரளாவை பார்த்தீங்களா, கேரளாவில் வந்து என்ன சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த செலவு, ஒருத்தர்னால எவ்வளவு செலவு பண்ண முடியுது அப்படின்னு அந்த நிலையில பார்க்கும்போது அனைத்து தென்னிந்திய மாநிலங்களை விட இவங்க வந்து பொருளாதார ரீதியாக மிகவும் சிறப்பான மாநிலங்கள்னு சொல்லப்படுற மகாராஷ்டிரா, குஜராத்தை விட மிகவும் சரியான நிலையில வந்து மிகவும் உயர்ந்த நிலையில வந்து தமிழ்நாடு இருக்கு. இது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தரவே வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. கிராமப்புறத்தில் எவ்வளவு செலவு பண்ணுறாங்க, நகர்ப்புறத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பிரிச்சிருக்காங்க. நீங்கள் அப்படி பிரித்தா கூட கிராமப்புறங்கள்லேயும் நம்ம ஒரு சராசரி தமிழரோட வாழ்க்கை தரம்ங்கிறது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கு. இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களை, ஆமாம், பெரிய மாநிலங்களை விட பெரிய மாநிலம் நம்மளோட கம்பேரிட்டிவ் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, போட்டியாளர்களாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், நம்மளுடைய ஏன்னா நம்ம வந்து வலதுசாரிகளோட மிகவும் பிரியமான மாநிலம்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஆனால்
அந்த செய்தி, இந்த செய்தி சொல்றது என்னன்னா, குஜராத்தோட நிலைமைங்கிறது வந்து சராசரி இந்தியாவை விட மிகவும் கீழாக இருக்கிறது தான் அந்த செய்தி சொல்றது. இது வந்து நம்ம தனிநபர் வருமானத்துல வந்து அது அந்த தரவு அந்த உண்மைங்கிறது தெரிய வரல. ஆனா ஒருத்தர்னால எவ்வளவு செலவு பண்ண முடியுது அப்படிங்கிற இந்த தரவை நீங்க எடுத்து பார்க்கும்போது குஜராத்தியரோட வாழ்க்கை தரம்ங்கிறது வந்து ஒரு சராசரி இந்தியரை விட கீழாக இருக்கிறது. இது வந்து பேசப்படாத செய்தி. இது வந்து நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தின்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து குஜராத்தை மிக பல டெக்கேடாக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, பல பத்தாண்டுகளாக பாஜகவினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இதுதான் நிலைமையாக இருக்குது. இதுதான் நிலைமையா இருக்கு. அங்கதான் வந்து நம்மளுடைய முதலமைச்சரோட அந்த விஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்வைங்கிறது வந்து அங்கதான் தெரியும். ஏன்னா அவர் தொடர்ந்து 2 விஷயங்களை வந்து திருப்பி திருப்பி சொல்றாரு. எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது, அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு வளர்ச்சிங்கிறது வந்து தேவை. தொழில் வளர்ச்சிங்கிறது வந்து வெறும் 5-6 மாவட்டங்களோட பிறப்புரிமை கிடையாது. ஏன்னா தொழில் வளர்ச்சிங்கிறது, ஏன்னா பொதுவாக பேசும்போதே மக்கள் நம்ம வந்து பேசும்போதே தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை வெளியேவோ ஏதோ வந்து வளர்ச்சிங்கிறது இல்லை வளர்ச்சி மனப்பான்மைங்கிறது ஏதோ வந்து சில மாவட்டங்களோட பிறப்புரிமை மாதிரி பேசப்படுது. ஆனால் அந்த பிறப்புரிமைங்கிற அந்த அந்த இதை வந்து அந்த ஆர்குமெண்ட் வந்து அவர் உடைக்கிறார். எப்படி உடைக்கிறாருன்னா, நம்ம இந்த 2021 இருக்கிற அந்த காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த காலகட்டம் வந்து உலக அளவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா உலக அளவில் அரசியல் மாற்றங்கள், பல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான அந்த அந்த போருங்கிறது வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் நமக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே வர ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ள வர முதலீடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் கம்பெனியாக இருக்கட்டும், ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு தாய்வான் கம்பெனி இங்கே வந்து கிட்டத்தட்ட 20,000-30,000 தொழில் வாய்ப்புகளை வந்து உருவாக்குறாங்க. இன்னும் உருவாக்குவோங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து தொடர்ச்சியாக அவங்கள்ட்ட வந்து அந்த நம்பிக்கை வந்துகிட்டே இருக்கு. 2வது, உலக அளவில் வந்து காலனிகள், நம்ம வந்து காலனின்னு சொல்லும்போது நம்மளோட செப்பல்ல இருந்து மிகவும் உயர்தர ஷூ வரைக்குமே நம்ம சொல்லலாம். அதில் நான் லெதர் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தோல் அல்லாத, அப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸ், அதனால் உருவாக்கப்படுற அந்த ஷூக்கள், அந்த ஷூக்களோட வியாபாரங்கிறது வந்து உலக அளவில் ரொம்ப பெருசு. அந்த ஷூக்களை தயாரிக்கின்ற தாய்வான் நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கும் இந்திய மாநிலங்கள்ல முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். ஏன்னா தமிழ்நாடு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்கன்னா, ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கை வந்து சரியா செயல்படுத்துறாங்க. அந்த எம்ஓயுங்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணதுல இருந்து தொடர்ச்சியாக ஃபாலோ அப்புங்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம போன அதிமுக ஆட்சியில நம்ம இழந்தது வந்து அதிகம். நம்ம எல்லாத்தையுமே பின்னோக்கி பார்க்கும்போது தான் சில பார்வைகள் வந்து இன்னும் தெளிவாக வந்து புலப்படுது. அந்த 10 ஆண்டுகள்ல 2000 ஒரு மோட்டார் நிறுவனம் முதலீடு பண்ண வரும்போது அவங்கள்ட்ட பணம் கேட்டுட்டு பக்கத்து மாநிலத்துக்கு போன கொடுமையெல்லாம் கடந்த இதில் பார்த்தோம். கண்டிப்பா அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா அவர் ஆறாத ரணம் இல்லைங்களா. இப்போ அந்த யாருக்கு ஆறாத ரணமா இருக்கும்னா, ஒருத்தர் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்த ஒரு பையன் இல்லை, அவர் குடும்பத்துக்கு அது எவ்வளோ ஒரு பெரிய மன பாரமாக இருக்கும். நீங்கள் வந்து பர்சன்டேஜ் கட்டு கேட்ட ஒரே காரணத்தினால கியா மாதிரியான ஒரு சவுத் கொரியா கம்பெனி வந்து தமிழ்நாட்டை விட்டு ஆந்திரா போகிறாங்க அப்படின்னா, அதுவும் கூட சென்னை துறைமுகத்தை பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வேணும்னு சொல்லி ஸ்ரீ சிட்டியில் தெற்கு ஆந்திர பகுதியில் வந்து போய் அமைக்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி விரட்டி விட்ட கம்பெனி, அந்த நினைவு வந்து நம்ம வச்சுக்கலாம். 2வது, வியட்நாமில் வந்து வின்ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு கம்பெனி, வின்ஃபாஸ்ட்டுங்கிற கம்பெனியோட முதல் தேர்வு தமிழ்நாடாக இல்லை 2023. ஏன்னா அவங்களுக்கான தரவுகள் வந்து சரியா இல்லை. அவங்க சர்ச் பண்ண தரவுகள் வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டை வந்து ஒரு முதல் இடமா காமிக்கல. ஆனால் அங்கே தான் நம்ம முதல்வர் வந்து எந்த அளவுக்கு தங்களுடைய அமைச்சர்களை எம்பவர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா நம்ம அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா முடிவுகளும் வந்து ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே முதல்வர் வந்து தன்னுடைய சக அமைச்சர்களுக்கான அந்த ஃப்ரீடமை வந்து ஒரு சுதந்திரத்தை வந்து கொடுத்ததுனால தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து ஒரு வியட்நாம் போறாரு. அந்த டீல் வந்து மாறுது. வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வருது. சைன் பண்ணி 1 வருஷத்துக்குள்ள வந்து கார் வந்து ஃபேக்டரி விட்டு வெளியில வரப்போகுது. ஆமா, இந்த 31ஆம் தேதி வெளியில வரப்போகுது. இந்த வேகத்தை பாருங்க. ஆனா இந்த வேகம் வந்து என்னன்னா, இந்த வேகம் வெறும் வந்து வர காசுக்கான வேகம்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் இல்லை. அந்த வின்ஃபாஸ்ட்ல வேலை பண்ற ஒவ்வொரு தொழிலாளர்களும் வந்து நான் முதல்வன் திட்டங்கள் வழியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கைடன்ஸ் தமிழ்நாடு மாதிரியான அமைப்புகள் வழியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அனைவருமே வந்து தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள், தமிழ்நாட்டில்
பொறியியல் கல்லூரி, கல்லூரிகளில் படித்த மாணவர்கள் இன்னைக்கு வந்து வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வியட்நாம் கார் கம்பெனியில் தூத்துக்குடியில் வேலை பார்க்க போகிறாங்க. இந்த நிதர்சனத்தை தான் வந்து நம்ம மற்ற மாநிலங்களில் வந்து பார்க்க முடியறது கிடையாது. அங்கே மற்ற மாநிலங்களில் வந்து இப்போ தெலங்கானா எடுத்துக்கலாம். தெலங்கானா வந்து ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு. தெலங்கானாவில் இதே யாரால செலவு பண்ண முடியுதுங்கிற அந்த தரவுலையே தெலங்கானாவில் நகர்ப்புறங்களில் வந்து அவங்கள மாதிரி செலவு பண்ணுறவங்க யாரும் கிடையாது. ஏன்னா அனைத்து செலவுகளும் வந்து ஹைதராபாத்தில் செய்யப்படுகிறது. தெலங்கானாவுக்கு ஒரே ஒரு பெரிய நகரம் தான் ஹைதராபாத். ஆனால் அந்த கிராமப்புறங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலைமை வந்து அப்படியே நேர் எதிராக இருக்கு. ஆனால் அந்த நிலைமையை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியறதில்ல. அப்படியே இருந்தாலும் அந்த மாற்றங்கள் வந்து கடந்த 4 ஆண்டுகளில் நம்ம பார்க்குற மாற்றங்கள் வந்து மிகவும் பெருசாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த தோல் அல்லாத தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, தோல் அல்லாத காலணிகள் உருவாக்கப்படுற தொழிற்சாலைகள் எங்கே அமைக்கப்படுது? பெரம்பலூரில் அமைக்கப்படுது, விழுப்புரத்தில் அமைக்கப்படுது, மத்திய மாவட்டங்கள் அமைக்கப்படுது. ஏன்னா மத்திய மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் தான் வந்து இன்னும் உத்வேகத்தோட வந்து முன்ன போனால் தமிழ்நாட்டோட அந்த $1 trillion கனவுங்கிறது வந்து நம்ம எட்டக்கூடிய ஒரு கனவா இருக்கும் இல்லையா? கரெக்டான இடத்துக்கு வந்தீங்க. இந்த $1 trillion கனவு அப்படிங்கும்போது கடந்த வாரம் சீனாவுக்கு சென்று வந்து தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினர் திரு எழிலன் வந்து ஒரு தகவல் சொன்னார், மருத்துவர். அதாவது இந்திய அரசின் சார்பிலாக வந்து அங்கே சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, நீங்கள் இந்தியாவில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து குஜராத்தையோ அல்லது உத்தரப்பிரதேசத்தையோ தேர்ந்தெடுத்தால் நாங்கள் எங்கள் எல்லா உதவியும் செஞ்சு தரோம்னு சொல்கிறாங்க. இவர் போய் முதலீட்டாளர்களை போய் சந்திக்கும் பொழுது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இப்படி தான் இருக்குது, எங்களுக்கு வரக்கூடிய அழைப்புகள், இந்திய தூதரகத்திலிருந்து வரக்கூடிய அழைப்புகள் கூட இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு. இப்படியான விஷயங்களை வந்து ஒரு ஒன்றிய அரசும் வந்து ஒரு மாநிலத்தை வந்து இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மை நடத்துறது எப்படி இருக்கும்? ஏன்னா இல்லை நம்ம இதை வேற மாதிரி கூட பார்க்கலாம். இத்தனை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட கடந்த 4 வருடங்களாக அவர்கள் செயல்பட்டும் நீங்கள் வந்து ஒரு பாட்டு சொல்லுவாங்களே, பூப்பந்தை வந்து நீங்கள் என்னதான் பொத்தி தான் வச்சாலும் அது வந்து மேலே தான் வருங்கிற மாதிரி, நீங்கள் என்னதான் மறைக்க நினைச்சாலுமே தமிழ்நாட்டோட அந்த சக்திங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள், ஏன்னா இங்கே வந்து மக்களை தான் நம்ம வந்து பறந்துபட்ட ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் கடந்த 60-65 ஆண்டுகளாக யார் வளர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆந்திராலேயோ இல்லாட்டி வேறு சில மாநிலங்களும் இருப்பது போல் டாப் 10%. ஏன்னா அந்த மாநிலங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிதர்சனம் என்ன பார்த்தீங்கன்னா, டாப் 10% வந்து அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை வந்து பெற்றிருக்காங்க. நம்மளுக்கு வந்து திகட்டுற அளவுக்கான ஒரு செல்வ வளத்தை வந்து அந்த டாப் 10%ல பார்க்க முடியுது. அதை தவிர்த்து நீங்கள் மற்ற ஆட்களை பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்கும். ஆனால் அந்த நிலைமையை வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பறந்துபட்ட வளர்ச்சிங்கிறது நம்ம செயல்படுத்திகிட்டே இருக்கோம். தலைவர் கலைஞர் காலகட்டத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிப்காட் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து நீங்கள் தொழில் வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா? அந்த எண்ணம் தான் வந்து இன்னுமே வந்து செயல்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அந்த தலைவர் கலைஞரோட எண்ணத்தை வந்து இன்னுமே அடுத்த கட்டத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதான் நம்மளால வந்து பார்க்க முடியுது. திரு ஸ்ரீவித்யா அவர்கள், அதாவது பெண்களுடைய பார்வையிலேருந்து தான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய இந்த தனிநபர் வருமானத்தில் வந்து 2வது இடம், மற்றபடி வந்து தேசிய அளவில் வளர்ச்சின்னு பார்க்கும்பொழுது அது வந்து தேசிய வளர்ச்சியை விட வந்து 2 மடங்கு கூடுதலாக இருக்கக்கூடிய அளவு, இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து நேரடியாக தரவுகள் அடிப்படையில் இருக்கிறத விட தங்களுடைய வாழ்க்கை தரம் அன்றாடம் எப்படி இருக்குங்கிறத வைத்து தான் வந்து ஒரு ஆட்சியை இடப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுடைய பார்வை எப்படியாக இருக்கு? தனிநபரனுடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி வளர்ந்துருக்கு அப்படின்னாலாம் நம்ம வந்து செய்திகளை பார்க்கும் பொழுது வளர்ச்சி அப்படின்னாலே பொருளாதார வளர்ச்சி தான். அந்த பொருளாதார வளர்ச்சியில் பெண்களினுடைய இடம் என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாரும் வளர்ந்துட்டாங்கப்பா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதுப்பா, ஓகே. பட் இருந்தாலும் பெண்களின் மீதான பார்வை இந்த சமூகத்தில் எப்படி இருக்குங்கன்னு ஒன்று இருக்குது. காலங்காலமாக பொருளாதார மதிப்பு அப்படிங்கிறதே வந்து பெண்களுக்கு கிடையாது. அந்த பார்வையில் நீங்கள் அதாவது பெண்களை வந்து இந்த சமூகம் பார்க்குறதே கிடையாது. அதில் நம்ம திருநங்கைகளையும் நம்ம சேர்த்துக்கிறோம், திருநர் சமூகத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போது கேர் எக்கானமியில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரத்தை, உழைப்பை, தன்னுடைய உடலை குடும்பத்திற்காகவே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மீது அவங்களுடைய உழைப்புக்கு பொருளாதார மதிப்புங்கிறதே இங்கே கிடையாது. வீட்டில் தானே இருக்கேன், அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன், குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது அதுக்கான எக்கனாமிக்கல் வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணுறாங்கன்னா கிடையாது. அது பண்ணுறதே வந்து ஒரு கொலக்குத்தம், பண்பாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறலாம் பார்க்கக்கூடிய பார்வைகள் இங்கே இருக்குது. இதை மாற்றக்கூடியதாக நான் வந்து திராவிட மாடலினுடைய பொருளாதாரத்தை நான் பார்க்குறேன். எக்கனாமிக்ஸ் ஆஃப் திராவிடியன் மாடல்ஸ் அப்படிங்கிறதனுடைய மீனிங்கை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன், பகிர்ந்து கொடுப்பது,
என்னதை பகிர்ந்து கொடுக்குறாங்க? இங்கே இருக்கக்கூடிய வரி வருமானம் தான் ஒரு மாநிலத்திற்கு இருக்காது. இயற்கை மீது இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களின் மீது வந்து ஒரு மாநிலத்திற்கு வந்து இந்திய அளவில் எந்த அளவுக்கு அதிகார வரம்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இப்போதைக்கு வந்து அந்த வரி வருமானங்கள் இருக்கு இல்லையா, அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லையா ஒரு திராவிட மாடல் அப்படிங்கிறதுக்கு. அவங்க வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் குழந்தைங்க, பிறந்த குழந்தையிலேருந்து வயதான முதியோர் இருக்காங்க இல்லையா, அவங்க வரைக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இதில் பெண்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து இதில் மிக முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். இப்படி எதுலேயுமே வந்து இப்போது இதில் மிக முக்கியமாக நான் வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடுனுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் திராவிட மாடல் அப்படிங்கிறது வந்து இந்த பகிர்ந்தளிப்பதுன்னு இருக்குது. அதில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியதாக பல திட்டங்கள்லாம் வந்திருக்கு. அப்படிங்கும்பொழுது பொதுவாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய கேள்வி என்னமா இருக்கும்? தமிழ்நாடு 2021 தேர்தல் நடக்கும்போது 5 மாநிலத்துக்கான தேர்தல் நடந்தது. அதனால தான் இப்போ அந்த 5 மாநிலங்களும் ஒரு புதிய அரசுகள் வந்திருக்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்கிற அரசு ரிட்டர்ன் இருக்கலாம், எல்லாம் சரி. ஆனாலும் வந்து நம்பர்ஸ் வந்து வந்திருக்குதுங்கிறத பற்றி தான் நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதில் பெண்களுடைய நிலை எங்கே இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, கேர் எக்கானமியில் இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் வந்து கண்டுக்கவே இல்லைங்கும் போது இந்த திராவிட மாடல் பார்வை அப்படிங்கிறது அந்த பெண்களை முன்னிறுத்தி அப்படிங்கிறனால தான் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், காலேஜில் இருக்கட்டும், அதான் குழந்தையிலேருந்து வயதான பெண்கள் வரைக்கும் அந்த வரி வருவாயை, அந்த பணத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பல திட்டங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ இதை சமூகத்தில் வந்து ஒரு பார்வை, இப்போ ஒரு கேள்வியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது நெகட்டிவ் இதுதான் நான் சொல்லிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து திமுகவை விட அதிமுக வந்து பெரும்பாலும் அதிக ஆண்டுகள் ஆட்சியில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. அவங்க பண்ணலையா, நீங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கிறீங்களா, அவங்க இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அப்படி அவங்க ஆட்சியில் அப்போ வளரவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது. இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முழுக்க திராவிட மாடல் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் திராவிட மாடல் தான் காரணம். இந்த கிரெடிட்டை டிஎம்கேக்கு தான் கொடுக்க முடியுமா? ஆமாம் டிஎம்கேக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஏடிஎம்கே கொடுக்கக்கூடாதானா கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், அதிமுக ஆட்சியில் வந்து பொருளாதாரம் வந்து வளர்ந்துருக்கா, சரி கிராஃபில் போயிருக்கு. அவங்க பெண்களுக்கான திட்டமே எடுத்துகிட்டு வரலையா, இல்லை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி, எந்த பேசிஸில் எடுத்துகிட்டு வந்தாங்க? அவங்களுக்கு இந்த புரிதல் இருக்கா? இந்த கொள்கை வழி தான் வந்து சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த பார்வை அதிமுகவுக்கு இருக்கான்னு ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறேன். ஏன்னா இப்போ பொதுவெளியில் இப்போ பேசும்போது அதிமுக பண்ணலையான்னு எனக்கே ஒரு கேள்வி வரும்பொழுது, என்கிட்டே ஒரு கேள்வியை வைக்கும்போது, இந்த வளர்ச்சிக்கான காரணம் முழுக்க திராவிட மாடல் அப்படிங்கிற கொள்கை தான், திமுக தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வந்து திராவிடம்னா என்னன்னு கேட்கும்போது தெரியாதுன்னு சொன்னார். அப்போ தெரியாதுன்னு சொன்ன ஒருவர் இந்த மாநிலத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் பாலினத்திற்கான திட்டங்களை எடுத்துக்கிட்டு வந்திருப்பாரு, அதை பற்றி யோசிச்சிருப்பாரான்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, அல்லது இன்கம் டாக்ஸில் கேள்வி கேட்கும்போது ஒரு பதில் சொல்லுவாங்க. அதைத்தான் அவர் வந்து பத்திரிகையாளர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி வக்கீல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவர் திராவிடம்னு கேட்டோன்னே அதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ திராவிடம்னா என்னன்னு தெரியாத எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சிங்கிறது இப்போ இந்த சமூக வளர்ச்சிக்கும் மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த பார்வையில் ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்கியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அந்த கொள்கை தெரிஞ்சிருந்தா தானே திட்டங்களை உருவாக்கியிருக்க முடியும். அப்போது இந்த வளர்ச்சி எப்படி சஸ்டெயின் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போது திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அவங்களுடைய அந்த திராவிட கொள்கை அப்படிங்கிறதுனால தான் இவங்க இந்த திட்டங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போது அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதும் திமுக ஆட்சியில் இருக்கிறதுக்குமான அந்த வளர்ச்சி விகிதத்தினுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து கொண்டு வரக்கூடிய அந்த வளர்ச்சி அந்த நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ்னே வச்சுப்போம். அதை காட்டிலும் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி விகிதம் இருக்கு இல்லையா, அதிகம். 10 ஆண்டு காலம் இவங்க பண்ணுறத இவங்க 2-3 வருஷத்துலேயே அச்சீவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ மிச்ச சொச்ச காலம் அப்படிங்கிறது growth ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. இன்னொன்று, ஒரு பெண்ணாக நான் இது வந்து தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கு, சமூக நீதி குறித்த திட்டங்கள்லாம் இங்கே வருது, பெண்களுக்கான திட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிறத நான் இது எப்படி பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கானதாக மட்டுமே நான் பார்க்கல. ஏன்னா பெண்கள் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு பெண்கள் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது திமுக கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பரவுகிறது. இவங்க தானே அந்த உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அது இந்தியா முழுக்க பரவுச்சு இல்லையா? அப்போ காலை உணவு திட்டத்தை கொண்டு வராங்க, அது திரும்ப இந்தியா முழுக்க பரவுது இல்லையா? அப்போ திமுகவினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இந்தியா முழுக்க பரவுது அப்படிங்கிறதான் நான் வந்து இதில் மிக முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் வந்து பெண்களை பார்த்து வைக்க போகிறது வந்து என்னென்னா, 1000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு நான் திமுக ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லும் பொழுது ஒரு கேள்வி வரும், உன்னுடைய வரி பணத்தை தானே திருப்பி கொடுக்குறாங்க, உன் காசை தானே திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு வருது. அப்போ நான் அந்த கேள்விக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா, என்னுடைய வரி பணத்தை என்னுடைய மாநில அரசு எனக்கு திருப்பி தருது. இல்லை, வரி பணம் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, டாஸ்மார்க்கு போகிற காசை எடுத்து கொடுக்குறாங்க, இந்த காசு திரும்ப டாஸ்மார்க்கு தான் போகுது அப்படிங்கிற வந்து பேசக்கூடிய அளவில் தான் வந்து
எதிர்க்கட்சிகளுடைய அறிவு இருக்குதுங்கிறத. அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய அரசு என்னுடைய உழைப்பை, என் வீடு கூட என்னுடைய குடும்ப கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும் அங்கீகரிக்காத என்னுடைய உழைப்பை என்னுடைய அரசு, அதாவது திராவிட மாடல் கொள்கை இருக்கக்கூடிய அரசு அங்கீகரிக்குது, கன்சிடர் பண்ணுது, என்னை நெக்லெக்ட் பண்ணலை. அப்போது என்னுடைய உழைப்பை இந்த சமூக கட்டமைப்பும் குடும்ப கட்டமைப்பும் சுரண்டி பிழைக்கும் பொழுது என்னுடைய நிலையை மாற்றுவதற்காக அந்த 1000 ரூபாயை கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாயை வாங்கிக்கிட்டு என் வீட்டில் இருக்கக்கூடிய முட்டாள் அறிவில்லாதவன் போய் குடித்தான் அப்படின்னா அதுக்கும் அரசுக்கும் என்ன லிங்க் இருக்குது? என் குடும்பத்தில் இருக்கிற இதுக்குங்களே என்னால் திருத்த முடியல அப்படின்னா நான் இதுக்கு எப்படி முதலமைச்சரை வந்து குறை சொல்ல முடியும்? நான் என்ன கேட்குறேன், என்னுடைய வரி பணத்தை எனக்காவது இந்த அரசு திருப்பி கொடுத்துச்சு. நான் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, நான் வாங்குகிற சோப்பு சீப்பு அரிசி எண்ணெய் பருப்பு செருப்பு எல்லாத்துலேயும் நான் ஜிஎஸ்டி கட்டுறேனே, அந்த வரி பணத்தை வாங்கிக்கிட்ட ஒன்றிய அரசு எனக்கு என்ன திருப்பி கொடுக்குதுங்கிற ஒரு கேள்வி வரணும்ல. 1000 ரூபா உங்கள் காசு நம்ம திருப்பி கொடுத்தாங்க, சரி ஜிஎஸ்டியில் கொடுக்குறது எனக்கு திருப்பியே வரலையே. அதை கம்பேர் பண்ணும்போது என்னோட மாநில அரசு எவ்வளோ பெட்டர் இல்லையா எனக்கு? அப்போ அதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறத நான் சொல்லும்பொழுது உள்நாட்டு உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17.4 லட்சம் கோடியை வந்து தாண்டிக்கிட்டு இருக்கு. இந்த வளர்ச்சி 9.69 growth ரேட் அப்படிங்கிறது வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஒரு 10 இயர்ஸில் வந்து $1 trillion எக்கானமி அப்படிங்கிறத ரீச் பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போது இதில் நீங்கள் ஒரு டேட்டாவை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த டேட்டா வந்து 2014 ஏடிஎம்கேக்கு 2014 21 வரைக்கும் எடுத்துருக்கிறேன். 2021 விட்டுருங்க, ஏன்னா கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அந்த பீரியடை வந்து எடுத்துடுறான். அவங்க ஆட்சி காலத்தில் அந்த ஜிடிபியினுடைய வளர்ச்சி சதவிகிதம் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் நான் சொல்கிறது 6.13. 2014 நான் 21 வரைக்கும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது 6.13 அந்த growth ரேட்டோட ஆவரேஜ். பட் 2021 இந்த 24 இந்த 25 நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த growth ரேட் டிஎம்கே பீரியடில் உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியோட growth ரேட் என்ன ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 8.49. அப்போது அதிமுக ஒரு எண்ணை எட்டுவதற்கு ஒரு நம்பர்ஸ்க்கு ரீச் ஆகிறதுன்னு எடுத்துக்கக்கூடிய கால அளவும் திமுக எடுத்துக்கக்கூடிய கால அளவும் வேறு மாதிரியாக இருக்கிறது. அப்போது இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகிறதுனால என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு குறுகிய காலத்திலே வந்து ஒரு நல்ல நம்பர்ஸ்க்கு வருது. ஸோ அப்போ அது இன்னுமே ஒரு 10 years எக்ஸ்டெண்ட் ஆகும்பொழுது இங்கே நெக்லெக்ட் பண்ணப்பட்ட பெண்களினுடைய நிலை இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போயே நம்மளுக்கு தெரியும் ஹையர் பொசிஷன்ஸில் பெரும்பாலும் ஆண்கள் தான் இருக்கிறாங்க. இந்த நிலையை மாற்றணும். நான் தான் சொல்கிறேன், திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் பண்ணுச்சு, ரிசர்வேஷன், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமு, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், இதில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து திராவிட மாடல் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஹையர் அஃபீஷியல்ஸாக பெரும்பாலானவர்கள் எப்போதுமே ஆண்களாக இருக்கும்பொழுது அதில் பெண்கள் வர முடியல, திருநெல் சமூகமும் வர முடியல. இப்போ இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறதனுடைய ஸ்கீம்னால நான் எப்படி பார்க்குறேன், அதை நம்ம பார்த்துருக்கோம், அதில் படித்தவங்க நிறைய பேர் வந்து அப்ராட் போகிறதெல்லாம் பார்க்குறோம், அதில் பெண்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு ஷிஃப்ட் நீங்கள் நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியாவில் பெண்களுக்கு மீதான இந்த பண்பாடு ரீதியான கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த சனாதனத்தெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சமயத்தில் நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியாவில் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள், மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை வந்து வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு முழு காரணம் இந்த திராவிட மாடல் கொள்கை அப்படிங்கிறது. அந்த கொள்கையின் அடிப்படையில் நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறத திமுக எடுத்துகிட்டு வந்திருக்கு, ஏடிஎம்கே எடுத்துகிட்டு வரல. அவங்க பீரியட்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டாக நோட் பண்ணிலாம் எந்த ஸ்கீமும் எடுத்துகிட்டு வரல. பட் டிஎம்கே நோட் பண்ணது மைன்யூட்டாக நோட் பண்ணி எடுத்துகிட்டு வருதுன்னா அதற்கு கலைஞர் முன்கூட்டியே அறிவித்த அந்த மாவட்ட வாரியான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள்லாம் இருந்துச்சு. அதை வந்து அந்த அரசுகள் பயன்படுத்திக்கல. அதிமுகனுடைய அரசு 10 ஆண்டுகளாக எந்த வகையிலும் பயன்படுத்திக்கல. ஆமாம், இப்போ நீங்கள் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் வந்து 14 நம்ம வந்து டாப் பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கும்பொழுது ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் அதில் ஒரு இதுவும் பேராமீட்டராக வருது. ஏன்னா இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகிறது, பெண்கள் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான காரியம். அதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். இப்போது வீட்டில் வந்து ஒரு பையன் படிக்கும்போது கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸும் ஒரு பெண் படிக்கும்போது கொடுக்கக்கூடிய அந்த ப்ரிஃபரன்ஸும் நிறைய இருக்குது. பொம்பளை பிள்ளை தானே, ஒரு டிகிரி படித்தா போதும், நீ எதுக்கு பண்ணுற, ஆம்பளை பிள்ளைன்னா அவன் நாளைக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்றுவான், உனக்கு எதுக்கு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பார்வை இருக்குது. ஆனால் இந்த திட்டங்கள் மூலமாக ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் மிக முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா என்ன தான் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போனாலும் விமனுடைய மைண்ட் செட் 5 மணிக்கு குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்துடும், 6 மணிக்கு குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்துடும். அப்போது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பெரும்பாலான பெண்கள் தயங்குவதற்கு காரணம் என்ன வந்து என்னுடைய டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு, என்ன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வந்து எனக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்பொழுது இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் டு மென், விமனுக்கு அதிகமான
மன ரீதியான உளைச்சல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சமூகத்தினுடைய சூழலை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுடைய மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து குறையும் இல்லையா? இப்போ நீங்கள் ஹெல்த் செக்டராக இருக்கட்டும், எஜுகேஷன் செக்டர், இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இது இருக்குன்றாங்க. இப்போ எஜுகேஷனில் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது எக்கனாமிக்கல் ஃப்ரீடமும் தருது, எஜுகேஷன் ஃப்ரீடமும் பெண்களுக்கு தருது, அதே சமயம் ஹெல்த் கான்ஷியஸும் வந்து எங்களுக்கு வருது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அப்போது இது முழுக்க முழுக்க இந்த வளர்ச்சியில் பெண்கள் வந்து இப்போ இந்த பொது வேலைக்கு வந்து ஆண்கள் முன்னாடியே வந்துடுறாங்க, பெண்கள் பின்னாடி வராங்க. அப்போ அந்த வளர்ச்சிங்கும் போது ஆண்கள் கொஞ்சம் அதிகமாகவே வருது, பெண்கள் பின்னாடி தான் வர வேண்டியிருக்கு. ஆனால் இந்த கேப்பை குறைக்கக்கூடியதாக தான் நான் வந்து இந்த திராவிட மாடல் இதை நான் வந்து பார்க்குறேன். தனிநபர் வருமானம் தோழர் சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த திராவிட மாடல் என்ன பண்ணுது, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர். எக்கனாமிக்ஸ் ஆஃப் திராவிடியன் மாடல் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் பார்க்குறேன். இப்போது ஒரு 1.96 lakhs பர் இன்கம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா, அதில் லோவஸ்ட்டுக்கும் ஹையஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஹையஸ்ட் வந்து 1.96 lakhs, லோவஸ்ட்டுன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இந்த ரெண்டுத்துக்குமான கேப் இருக்கு இல்லையா, அதை குறைச்சிக்கிட்டே வராங்க. சமமான ஒரு நிலையில் இல்லை, அதில் ஒரு கேப் இருக்கும். சமமாக இருக்கிறது லோயஸ்ட் வந்து ஒரு 75,000 வச்சுக்கோங்களேன், ஹையஸ்ட் வந்து 1.96 lakhs. இந்த டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சோஷியல் வெல்ஃபேர் மூலியமாக என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய கேப்பை குறைக்கிறது, பணக்காரனுக்கும் ஏழைக்குமான கேப்பை குறைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த பொருளாதார பார்வையாக திராவிட மாடல் சிந்தனையை நான் பார்க்குறேன். அதனால் பெண்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியதாக என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்முடைய உழைப்பை இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் புறக்கணித்திருக்கு, அதை மாற்றக்கூடியதாக தான் வந்து திமுகவினுடைய திராவிட மாடல் கொள்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து மக்களிடையே பயணம் செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பை என்னாலும் கையில் வைத்திருக்கக்கூடிய திரு எழுத்தாளர் மதிமாறன் அவர்கள் தன்னுடைய கருத்தை இறுதியாக சொல்வார்கள். இந்த நம்பர்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இருந்தே நம்பிக்கையுடன் சொன்னீங்க, திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் தலையிலாக மாற்றுவார், அதுக்கான வேலை திட்டம் திமுகவிடம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருந்தீங்க. இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டின் மூலமாக, இது 4 ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்சிருக்குது, இன்னும் 1 ஆண்டு ஆட்சி இருக்குது, அப்படியான ஒரு சூழலில் இதை பற்றியான உங்களுடைய கருத்து? ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆன உடனே இந்தியாவின் சிறந்த முதலிடம் வந்தது இவருக்கு. 2வது இடம் பினராயி விஜயன், சிபிஎம் கேரளாவுக்கு வந்தது. பினராயி விஜயன் 2வது இடம் வர்றது ஒன்றும் சிறப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள் அவர் தான் ஆட்சி பண்ணார். அவர் ஆட்சி பண்ண மாநிலத்தில் திருப்பி அவர் முதல்வராக வந்து சில நலத்திட்டங்களை சிறப்பாக பண்ணிக்கிறதுக்கான, ஏன்னா ஏற்கனவே 5 வருஷம் அவர் ஆண்டு இருக்கிறதுனால அதை ஈஸியாக பண்ணிட முடியும், ஒரு பாதையை போட்டு வச்சு. ஆமாம், இவர் வந்ததுங்கிறது அப்படி இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக எங்கள் திமுக ஆட்சி கிடையாது. சரி, வேறு ஒரு நாள் காமராஜர் ஆட்சி பண்ணாரா பரவாயில்லன்னாலும் அதுவும் இல்லை. மிக மோசமான ஒரு ஆட்சியை வந்து 10 ஆண்டுகளில் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் படு சீரழிவில் இருந்த ஒரு ஸ்டேட்டை தான் கைமாத்துறாரு. அப்படி கைமாற்றும் போது வெறும் அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாகவும் சீரழிவு, பொருளாதார ரீதியாக சீரழிவாக மட்டும் இருந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதை விட பேராபத்தாக 2வது கொரோனா வந்து உயிர்கொல்லியாக வந்து நிற்கிது. அப்போ ஆட்சி ஏற்றுக்கும் போது மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுது. 2வது கொரோனா வந்து ஒரு கொலைகார கொரோனாவாக இருந்தது, வந்தால் சாவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அரசு கையறு நிலையாக விட்டுட்டு போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாமல் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு இடம் இல்லை, ஹாஸ்பிட்டல் இடம் இல்லை, மக்களுக்கான காசு இல்லை, எதுவும் இல்லை, ஒரு விஷயமும் இல்லை. அப்போ அவர் வந்து 1000 ரூபா பணம் கொடுக்குறாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தளபதி ஸ்டாலின் சொல்கிறாரு, வேலை இல்லை, கூலி வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு காசு, இந்த 1000 ரூபா வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுக்குறத ஒரு 5000 ரூபா கொடுங்கன்னு சொன்னால் காசு இல்லை, கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மறுத்துட்டார். அப்போ இவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார், தேர்தல் வாக்குறுதியாக, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மீதி 4000 ரூபா நான் கொடுப்பேன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்து அவர் போட்ட முதல் கையெழுத்து அந்த 4000 ரூபா ரேஷன் கார்டுக்கு. அது எப்படி நிகழ்த்தினாருன்னு இன்றைக்கு வரைக்கும் நமக்கு புரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போகும்போது சும்மா போல, கொரோனா கொடுத்தாரு, கடன் வச்சாரு மட்டும் கொள்ளை அடிச்சிட்டாங்க. அவங்க கடன் வாங்கி கொள்ளை அடித்து பல லட்சம் கோடி மேலே கடன் வச்சு எதுவுமே இல்லைங்க மாதிரி ஒன்றுமே இல்லாத பூஜ்ஜியத்திலிருந்து அவர் 4000 ரூபாய் எப்படி எடுத்து கொடுத்தாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பொருளாதார நிபுணர்கள் வரைக்கும் பல பேருக்கு ஒரு ஆச்சரியமூட்டுற விஷயமா இருக்குது. இந்த 4 ஆண்டு சாதனையை அவர் முதலமைச்சர் ஆன உடனே துவங்கலை. முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே முதல் கொரோனா காலத்திலிருந்தே அவர் கையாள ஆரம்பிச்சிட்டார், தன் முதலமைச்சர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அன்னைக்கு இருந்த எடப்பாடி அரசு முதல் கொரோனா போது வந்து செயல்படவே இல்லை, மக்களை கைவிட்டுருச்சு. மக்கள் வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற அளவுக்கு இருக்கும்போது ரேஷன் கடை இல்லை, எதுவுமே இல்லைன்னும் போது அப்போ என்ன பண்ணார், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வேடிக்கை பார்த்துக்கிட்டு எதுவும் செய்யலைன்னு கேட்க முடியாதுன்னும் போது
திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சுன்னா அவங்க கட்சி ரீதியாக களத்தில் இறங்கி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமில்லை எல்லா வீடுகளுக்கும் நிவாரணப் பொருட்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தாங்க. ஒரு அரசு செய்யற வேலையை அரசு கையேறு நிலையா இருக்குது, ஒன்று உதவாத அரசா இருக்குதுங்கிறதுனால எதிர்கட்சியா நான் பாட்டுக்கு வீட்டில் கையை போட்டு சோப்பு போட்டு கழுவுன்னு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், போனார். அதில் ஃபோன் நம்பர் வர கொடுத்தாங்க, ஏதாவது நெருக்கடியாக இருந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் தொண்டர்கள்லாம் போனாங்க. இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே கொரோனாவுக்காக மக்களுக்கு வேலை பார்த்து உயிர் நீத்த சட்டமன்ற உறுப்பினர் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. நிறைய பேர் வாழ்க்கையில் இருந்தாங்க, நிறைய பேர் செத்துப்பவன் தெரிஞ்சே போனாங்க. ஏன்னா அவ்வளவு மோசமான சூழல் தான் அந்த வந்தார். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன பண்ணாருன்னா, அவர் வந்த உடனே கொரோனா எங்கே பாரு முதலமைச்சர் ஆன பிறகு அவலமாக இருக்குது, 4000 பணம் கொடுத்துட்டாரு. ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு இடம் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை, எங்கே பாரு மரண அவலமாக இருக்குது. அப்போ ட்ரீட்மெண்ட்டில் இடம் இல்லைன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதிகாரிகள் சொன்னபோது அவர் என்ன பண்ணார், எந்த அதிகாரியும் அவர் மாற்றலைங்க. அதே அதிமுகவில் இருந்த அதே அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே, கலெக்டர், தாசில்தார் யாரையும் மாற்றலை, அதே ஆட்களை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணார், வந்துட்டு இதில் பணம் ஒரு முக்கியம் இல்லை, மனம்தான் முக்கியம்னு முடிவு பண்ணி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், கொரோனா காலத்தில் வெளியே போகாதீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, கையை சோப் போட்டு கழுவுங்க, கொரோனா வந்துருச்சுன்னா அவரை தனிமைப்படுத்தி ஒரு ரூமில் கொண்டு போகலாம் சொல்லிட்டு இவர் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் நடிச்ச காவல்கார படம் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கிங்க. ஆனால் வந்தவங்க ஒரு வீட்டில் அவரை தனிமைப்படுத்துங்க ரூமில், வேறு ரூம்லன்னு சொன்னால் இருக்கிறதே ஒரு ரூம் தாங்க வீடு. அந்த ஒரு சின்ன ரூமில் தான் 5 பேர் படுத்திருக்காங்க, புருஷன் பொண்டாட்டி புள்ள கொட்டி அப்பா அம்மா எல்லாம் அங்கே தான் புழங்குறது, சமையல ஒரு மூணில் தான் நடக்குது. கொரோனா வந்தால் தனிமைப்படுத்துறது எங்கே படுத்துறது, சுடுகாட்டில் தான் படுத்தணும், எங்கே படுத்துறது தனிமைப்படுத்த முடியும். இப்போ ஒரு ஆளுக்கு வந்தாச்சுன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கு வந்துடும். நடுத்தர வர்க்கத்திலே ஒரு ரூம் தான் இருக்குது, அதற்கு கீழே உள்ளவங்களுக்கு அதோட மோசமானது. அப்போ வந்தாச்சுன்னா எல்லாத்துக்கும் வருது, ட்ரீட்மெண்ட்டுக்கு இடம் இல்லை, மருத்துவமனையில் ஆக்சிஜனில் வீட்டிலே சாகுறாங்கன்ற போது என்ன பண்ணார் முதலமைச்சர், ஏன்னா நாமளே அப்போ கொரோனா காலத்தில் ஒருத்தர் சந்திக்கல, நம்ம உறவினர் இறந்து போயிட்டாலே வீட்டில் வயசானவங்கலேருந்து வீட்டிலே மார்பில் அடிச்சுக்கிட்டு அழுதாங்க, ஐயோ என்னால் போக முடியலையே, என் பெரியம்மா செத்து போச்சு, சித்தப்பா செத்து போச்சுங்கிற அவ்வளோ ஒரு அவல நிலையில் நம்ம அப்போ பாதுகாப்பாக இருக்கும்போது கொரோனா நோயாளிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணுற மருத்துவர்களோ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களோ எப்படி அது அவங்க எப்படி போய் பார்ப்பாங்க. அப்போ அரசு நிர்வாகம் கலெக்டர் எப்படி போய் பார்ப்பார், மற்ற கடி பார்ப்பாங்கிறதுனால அது செயலிழந்து கிடந்தது. அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணார், யாரும் செய்யாத ஒரு விஷயம் என்ன பண்ணாருன்னா, இப்போ அரசு நிர்வாகத்தை நம்ம எழுப்பி விடணும்னா என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போய் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை உள்ள நுழைஞ்சு, இதில் சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கிற கொரோனா வார்டுக்குள்ளே தன் உயிரை பணையம் வைத்து பார்த்த அடுத்த நிமிஷம் அரசு நிர்வாகம் எழுந்துருச்சு. கலெக்டர் ரோடுக்கு வந்துட்டார், முதலமைச்சர் கொரோனா நோயாளிகளை போய் பார்க்குறாரு, நான் இருக்க முடியாதுன்னு கலெக்டர் வந்துட்டார், தாசில்தார் வந்துட்டார், ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் எழுந்து போன உயிரை பிடிச்சி இழுத்துச்சு, மருத்துவர்கள் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ன போது அப்போ என்ன பண்ணாருன்னா, அவர் போய் கொரோனாவோட பார்த்தது சும்மா சாகசத்துக்காக பார்க்கல, அதை திருப்பி என்ன பண்ணார், அரசு நிர்வாகத்தை தட்டி விட்டோம்னா அந்த அரசு நிர்வாகம் வேலை பார்க்க ஆரம்பிச்சு. அதோட மக்கள் அப்புறம் அரசு நிர்வாகம் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் புருஷனை சேர்த்தாச்சு. கூட அட்டெண்டராக போகிற அந்த அம்மா கூட போகிற துணைவியார் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாசலில் தான் உட்காந்துருக்கணும், அவருக்கு 3 வேளை சோறு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துரும், இவங்களுக்கு யார் கொடுக்குது, லாக்டவுனு எங்கேயும் கிடையாது, கையில் காசு கிடையாது, ஹோட்டல் கிடையாது, டீ கூட குடிக்க முடியாது, என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இங்கே வெளியே இருக்கிறவங்களுக்கு சாப்பிட முடியாது. அப்போ முதலமைச்சர் கேட்டார், இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு மருத்துவமனை வெளியே இருக்கிறாங்களே, அவங்க பட்டியலில் கொரோனாவில் சாகுறாங்களே, பட்டியலில் செத்துடுவாங்களான்னு கேட்டால் வழி இல்லைன்னு சொன்ன போது அப்போ கூப்பிட்டார். அப்போ அறநிலைத்துறை அமைச்சர் கூப்பிட்டு கேட்டார், இப்போ நம்ம லாக்டவுன் தானே, கோயிலெலாம் மூடி இருக்குது, எல்லா கோயிலும் லாக்டவுனில் இருக்குது, கோயில் நம்ம அன்னதானம் போடுவோம்ல, ஆமாம் அந்த அரிசி பருப்பில் சும்மா தானே இருக்குது, சும்மா தான் இருக்குது, அதையெல்லாம் தூக்கி கொண்டாந்து அரசு மருத்துவமனையில் கொடுங்க, இனி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும் கொரோனா காலம் முடியும் வரை அதுதான் கோயில்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க அரசு மருத்துவமனையில் உணவு கொடுத்தாரு. அது என்ன பண்ணாருன்னா, அட்டெண்டர்ஸை போனவங்களுக்கு மட்டும் இல்லை, தெருவோரங்களில் இருக்கிற பல பேர் உணவு பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்கலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான உணவாக பல உயிர்களை அப்படியும் பாதுகாத்து, அப்புறம் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டுக்கு இடம் இல்லாமல் நிறைய பேர் வீட்டிலேயே இறந்து போகிற அவலத்தை பார்த்து என்ன பண்ணாருன்னா, மருத்துவமனையில் இடம் இல்லைன்னா அப்படியே சாக விட்டுற முடியாதுன்னு சொல்லி கல்யாண மண்டபத்தையும் மருத்துவமனையை மாற்றுறாருங்க. எல்லா கல்யாண மண்டபத்தையும் மருத்துவமனையை மாற்றி, சமூக நலனுள்ள மருத்துவமனையை மாற்றி, அங்கே ஒருத்தர் கூட வீட்டில் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆக்சிஜனை கொடுத்து இந்த செஞ்சார் பாருங்க. பின்னாலாம் விட்டுருங்க, இப்போ செஞ்சதெல்லாம் இந்த போர் நடவடிக்கை உலக நாடுகளில் யாருமே வளர்ந்த நாடுகளோடு, இத்தாலியில் பார்த்தா, அமெரிக்காவில் பார்த்தா, ரோட்லலாம் கடந்தாங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொரோனாவிலிருந்து நீங்கள் நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிற நம்ம பல பேர் இன்னைக்கு 2வது கொரோனாவில் பலியாகாமல் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா அன்றைக்கி இவர் வந்தது தான் காரணம். அன்றைக்கி இவர் முதலமைச்சராக வராமல் இருந்திருந்து அதிமுக தொடர்ந்து இருந்தால் கொரோனாவில் பல பேர் செத்துருப்பாங்க இங்கே. அப்போ அது சாதாரண விஷயம் கிடையாது, அது உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு சிறப்பாக செய்து அதுக்கப்புறம் தான் இந்த இலவச விஷயங்கள்னு சொல்லப்பட்டதெல்லாம் வந்தார். அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைங்கிறது கொடுக்க நாளாச்சு.
2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு என்னென்ன பேச்சு பேசுனாங்க? இல்ல, அதுக்கு இடையில வந்து எடப்பாடி வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க கிடையாது அப்படின்னு அதுல சொல்லி இன்னொரு விஷயம் இருக்கு செந்தில். அதுக்கு முன்னால கட்டணம் இல்லா பேருந்து கொடுத்துட்டாரு. அப்புறம் ஆவின்க்கு வந்து பால் விலை குறித்தார். இன்னும் இலவச திட்டங்கள் இருக்கும்போது இவங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. பாஜக காரர்கள்லாம் இலவசத்தை கொடுத்து நாட்டை சீரழிக்கிறீங்க, மக்களை வீண் பண்றீங்கன்னு சொன்ன இவர்கள் தான் இன்னொரு பக்கத்தில் என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, நீ 1000 ரூபாய் கொடுக்குறீங்க எங்கன்னு கேட்டாங்க. கேஸ் போட்டது இவங்க தான் கொடுக்கக்கூடாதுன்னு. இந்த பக்கம் வந்து கொடுக்க மாட்டார் ஸ்டாலின், ஏமாத்திடுவார்னு சொன்னாங்க. 2 வருஷம் ஆச்சு. ஏன் 2 வருஷம் ஆச்சு? கையில காசு இல்லை, நிர்வாகம் நடத்த முடியல. எடப்பாடி எடுத்துட்டு போயிட்டாரு. ஒன்றிய அரசு ஒரு காசும் கொடுக்கல. அப்போ எப்படி நிர்வாகம் நடத்துவது? எப்படி கொடுக்க முடியும்? அப்போ இது வந்து பொங்கலுக்கு ஒரு வாட்டி 1000 ரூபாய் கொடுத்துட்டு விட்டுறதில்ல. வருஷம் ஒரு முறை கொடுக்குற அமௌண்ட் இல்லை, மாசம் மாசம் கொடுக்கணும். அப்போ மாசம் மாசம் கொடுக்கணும்னா கையில் காசு இருந்தால் தான் கொடுக்க முடியுங்கிறதுனால் 2 ஆண்டுகள் நம் பெண்களுக்காக இந்த தொகையை அவர் சேமித்தார். நிதியமைச்சர்கிட்ட கேட்டார், மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டார், இப்போ வணிகவரத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டார். ஒவ்வொருத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி அந்த நிதிநிலை அறிக்கை அந்த ஆண்டு முழுக்க அந்த பணத்தை கொடுக்க முடியுங்கிற சேமிப்பு வந்ததுக்கு பிற்பாடு தான் அதை அறிவித்தார். அதை அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கையில் காசு இல்லை, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, அவரும் கொடுக்கலன்ன போது அதை உருவாக்கி கொடுத்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சார்ல, அதை வாங்குற ஒவ்வொரு பெண்களும் அவங்க மரணம் வரை கொடுப்பாரு இல்லைங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்கீமை சிறப்பாக பண்ணி போயிருக்கிறாருல்ல. அதனால இவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணுறாருன்னு சொல்லிடலாம். சிறப்பாக பண்ணுறதுக்கான சோர்ஸ் கிடையாதுங்க நமக்கு. அதுதான் அதில் ஆச்சரியம். நமக்கு ஒன்றிய அரசு, இணக்கமான ஒன்றிய அரசு இல்லை. எங்கேருந்து நிதியை அவர் கிரியேட் பண்ணுறாரு, எப்படி கொடுக்குறாருங்கிறது மீண்டும் மீண்டும் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளவு மோசமான விஷயங்களை, குறிப்பாக ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசின் மீது தன்னோட சங்கித்தனத்துக்கான தாக்குதலை எதன் மூலமாக தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை மூலமாக தான் தொடங்குது. ஆமாம், பள்ளிக்கல்வித்துறை மூலமாக தான் எல்லாமே செய்யுது. இந்தி திணிப்பை பள்ளிக்கல்வித்துறையில் கொண்டு வருது, சமஸ்கிருத திருப்பி அங்கே தான் கொண்டு வருது, அரசு பள்ளிகளை மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுது. எல்லா பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அது தீவிரமான போரை எங்கே பண்ணுதுன்னா பள்ளிக்கல்வித்துறை மட்டும் தான் பண்ணுது. இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்கலங்க. அதுக்காக போராட்டம் நடந்துச்சு. இது அன்பில் மகேஷ் வந்து மிக தீவிரமாக போராட்டம் நடத்தி தொடர்ந்து கொண்டு போனார். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒன்றிய அரசோட பணம் கொடுக்கணும்னு சொல்லி. அது 2200 கோடி ரூபாய் கொடுக்கணும்னா கொடுக்கல. ஆனால் கொடுக்கலங்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அதை அசிங்கப்படுத்துறது மாதிரி, ஒன்றிய அரசை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, கேவலப்படுத்துகிற மாதிரி, நீ கொடுக்காட்டி என்னையா நான் என் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னு மாநில நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் அறிவிக்கிறாருங்க. ஆமாம், இதுதான் அவரோட சாதனை. நீங்கள் செஞ்சிடலாம், யார் வேணுமாலும் செஞ்சிடலாம், இருக்கிறதான எடுத்து செய்ய முடியும். கையிலையும் இல்லை, ஒன்றிய அரசும் கொடுக்கல. ஆனாலும் அவர் எப்படி கொடுக்குறாரு? அதே மாதிரி பெண்களுக்கான அந்த காசு பணம் கொடுக்குறாரு, அது கொடுக்குறாருலாம் சொல்லும்போது, காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது கூட என்ன இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கிறாருங்க. என்ன அறிவிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆட்டோ அறிவிக்கிறார். பெண்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் ஆட்டோ ஓட்டினாங்களா, 1 லட்சம் ரூபாய் இலவசம், அவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறாருங்க. கையில் காசு இல்லை, ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு காசு கொடுக்கலன்னு சொல்லி. அது போக வந்து மகளிர் சுய குழு சேர்ந்த பெண்கள் இன்னைக்கு கட்டணம் இல்லா பேருந்து போதில் 100 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க வந்து லக்கேஜ் கொண்டு போகிறத இலவசமாக கொண்டு போகலான்னு இன்னொரு திட்டத்தை அறிவிக்கிறார். இப்போ தொடர்ந்து நீங்கள் நேரடியாக பார்க்குற பிரம்மாண்டமான திட்டங்கள் தருது. அதன் துணை திட்டங்களாக ஏராளமானதை அறிவிக்கிறாரு. பள்ளிக்கல்வித்துறைக்கு காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு பாருங்க, அது ரொம்ப எக்ஸலண்ட்டு. நீங்கள் மதிய உணவு திட்டம் எவ்வளோ சிறப்பானதுன்னு சொல்கிறோமோ அதை விட பல மடங்கு வருது காலை உணவு திட்டம். ஏன்னா காலை உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காலை உணவு வந்து ரொம்ப முக்கியம். அது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. கற்றல் குறைபாடு, இரத்த சோகை வர்றது, காலையில் சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் பல்வேறு பிரச்சனைகள். நான் பள்ளிக்கூடங்களில் பேசுகிற குழந்தைகள் நேரடியாக பார்த்துருக்கிறேன். போன ஆட்சியில் பேசியிருக்கும் போதே பார்த்துருக்கிறேன். சாப்பிட்றது கிடையாது அந்த குழந்தைங்க. அப்போ ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலைக்கு போயிடுவாங்க. காலையில் 5 மணிக்கே கிளம்பி போயிடுவாங்க. அவங்க மண் வேலை, ரோட்டில் இருக்கிற மண்ணை அள்ளி போட்டு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மேஸ்திரி டீ பண்ணு வாங்கி கொடுப்போம். அதுதான் அவங்களுக்கு. குழந்தைங்களுக்கு அது கிடையாது. ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், காலைல சாப்பிடலன்னா சுருண்டு படுத்துருந்தது. சாப்பிடல ஏன் பண்ணா, வீட்டில் சோறு இல்லைன்னா. ஏன் சோறு இல்லைன்னா, அப்பா அம்மா கூலி வேலைக்கு போயிட்டாங்க. சோறு எப்படின்னா மத்தியானம் ஸ்கூலில் போடுறது தான். மத்தியானம் ஸ்கூலில் எப்போ சோறு போடுவாங்கன்னே உட்காந்துருக்க குழந்தைகள் அரசு பள்ளியில் இருக்குது. அப்போ அந்த நேரத்துக்கு காலை உணவுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு காலை உணவு கொடுத்ததுக்கு பிற்பாடு இந்தியாவிலே குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாயிருக்கிறது மட்டும் இல்லை, கற்றலின் திரை கூட இருக்குது. குழந்தைகள் ஆரோக்கியமாக மாறி இருக்கிறாங்க. அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, அதை தரமாக கொடுக்குறாரு. அதை எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவாக ஷெட்யூல் பண்ணுறாருங்கிறது மட்டும் இல்லை, அந்த குழந்தை உணவை ரொம்ப கவனம் எடுத்து சமைக்கணும். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, பள்ளி விழுந்துச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அலட்சியமாக இருந்தால் குழந்தைங்களுக்கு உயிர் ஆபத்தாகும். அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் காலை உணவை சமைக்கிறோம்னா அதை யார் சமைப்பதுன்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தையோட அம்மாவுக்கு தான் அங்கே வாய்ப்பு கொடுக்கணுன்றார். அப்போ தன் குழந்தை சாப்பிடணும் போது ஒரு தாய் அதோட அக்கறையாக செய்வாங்கிறது ஒரு விஷயம். இது குழந்தைகளுக்கான திட்டமாக தரலாம். இதுவும் பெண்களுக்கான திட்டம் தான். ஏன்னா காலையில் பெண்களுக்கு பெரிய வேலை என்ன தெரியுங்களா, வீட்டில் காலையில் குழந்தைகளுக்கு என்ன சமையல் பண்ணி என்ன டிஃபன் கொடுக்குறது தான் பெரிய அக்கப்போரே. வீட்டில் இதை கொடுத்தா வேணாங்குது, அதை கொடுத்தா வேணாங்குதுங்கிறது ஒன்று, அதில் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகுறாங்க. இன்னொன்று, காலையிலேருந்து இரவு வரை சமையல் கட்டில் இருக்கிற பெண்களை காலையில் என்ன பண்ணுறாரு, சமையல் கட்டிலேருந்து வெளியே கொண்டு உட்கார வைக்கிறார். நீ ஹாயா இருமா, உங்கள் வீட்டுக்கார் பேப்பர் படிக்கிறார், நீ ஒரு பேப்பர் படி.
குழந்தைக்கு நீ சமையல் பண்ண தேவையில்லைங்கிறது வைக்கிறாரு. அடுத்ததாக அதில் பொருளாதார லாபம் நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாருல அதை விடவும் மகளிர் கட்டண பேருந்தை விடவும் கூடுதலான லாபம் அதில் இருக்குது. ஏன்னா காலையில் நீங்கள் ஒரு 4 பேருக்குள்ள சமையல் செய்யணும், டிஃபன் பண்ணணும்னா இட்லி சட்னி வைக்கிறீங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்றாங்க, குறைந்தது 50லேருந்து 60 ரூபா செலவாகும் ஒரு குடும்பத்துக்கு, கேஸ்லேருந்து எல்லாமே. அது மிச்சம் அவங்களுக்கு. அப்போ நேரடியாக கொடுக்குறத தான் பார்க்குறாங்களே தவிர மறைமுகமாக பொருளாதார லாபமும் மறைமுகமாக பெண்களுக்கான இன்னொரு நன்மையும்னு பல்வேறு திட்டங்களை செய்கிறாரு பாருங்க. இதனுடைய எதிரொலி தான் நம்பர்ஸாக வர்றது. இது என்னன்னா தனிநபர் வருமானத்தை எப்படி கூட்டியிருக்கு அப்படிங்கிறது இதுதான். அப்போ 1000 ரூபா கொடுக்குறாருன்னா அந்த 1000 ரூபா சும்மா போல, அது தனிநபர் வருமானத்தை கூட்டுது, அந்த பெண்ணோட ஆரோக்கியத்தை கொண்டு வருது. ஒரு அம்மா கட்டணமில்லா பேருந்தில் போய் பூ வியாபாரம் பண்ணுறாங்க. முதல்ல பூ வியாபாரம் ஒரு பெருமாள் கோயிலில் பண்ணுறாங்க, அன்னைக்கு வந்து சரியாக கூட்டம் இல்லைன்னா, இன்னொரு பக்கம் பிரதோஷம் நடக்குது சிவன் கோயில்னா அங்கே போனால் கூட்டம் வரும், அங்கே பண்ணிட்டு வருவாங்க. அப்போ என்னென்னா பஸ்ஸில் ஏறி இறங்கி 500 ரூபா வியாபாரம் பண்ணவங்க 1000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. அப்போ தனிநபர் வருமானம் கூடுது. அப்போ வருமானம் கூடும்போது குடும்ப ஆரோக்கியம் கூடுது. அப்போ இப்போ ஒரு தாயை சம்பாரிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த காசை மிச்சம் பிடிச்சி குழந்தைங்களுக்கு முட்டை வாங்கி கொடுப்பாங்க, ஒரு நான்வெஜ் வாங்கி கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று சாப்பிட வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கல்ல. குழந்தை ஆரோக்கியமாக வருது, தனிநபர் வருது, சமூகத்துக்கு அரசுக்கான சுமை வந்து குறையுது, நேரடியாகவும் மறைமுகமாகும். ஆனால் திரும்பி இந்த மாதிரியான விஷயங்களில் பல்வேறு விஷயங்களை நம்ம நீண்டு நிறைய பேசிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் வருது. நம்மை காக்கு 48ன்னு எல்லா திட்டங்கள்லையும் இவர் ஏதோ மாயாஜாலம் தெரிஞ்சவர் மாதிரி மந்திரகாளிங்கிறாரு, ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறாரு. அவங்க ஒன்றுமே கொடுக்கல, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டே இருக்குது இல்லை, இது ஒரு சிறப்பு. ஆனால் அந்த ஒரு ஆண்டு பண்ணார் பாருங்க, அந்த ஒரு ஆண்டு அவர் சமாளிச்சதுனால மீதி 3 ஆண்டெல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. 21 முதல் 22 வரை அந்த ஒரு ஆண்டு கொரோனா கொடூரம். கொரோனாவை முடிச்சுட்டு அமைச்சர்கள் எல்லா அமைச்சருக்கும் அந்த துறை யார் அமைச்சர் எம்எல்ஏ எம்பி நீ யாராக இருந்தாலும் கொரோனா வேலை பாருட்டார். எல்லாரும் ஒரே வேலை தான். அதை முடிச்சுட்டு மூச்சு விட்டாங்க. எல்லாரும் மூச்சு விட்டா மழை வெள்ளம், பெருமழை வெள்ளம், மழை வெள்ள வேலை பார்த்தாங்க. சொகுசாலாம் இந்த ஆட்சி இல்லை. அந்த ஒரு ஆண்டு பண்ண சாதனை இருக்கு பாருங்க, அதோட ஒப்பிட்டீங்கன்னா அந்த 3 ஆண்டும் தட்டி தூக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து உங்களோட முதல்வர் பது போட்டு எங்கேயே போயிடுச்சு அந்த திட்டம். அதனால மக்களோட வாழ்வியல் தரம் இந்த 4 ஆண்டுகளில் பலபடி உயர்ந்திருக்குது, பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகும். இதோட இன்னொரு பக்கத்தில் பண்பாட்டு ரீதியாக இந்திய எதிர்ப்பு போர், சனாதன எதிர்ப்பு போர்னு பல்வேறு விஷயங்கள். நம்ம துணை முதலமைச்சர் பதவிக்கு வந்ததுக்கு பிற்பாடு எல்லாருமே என்ன நல்லா தெரிஞ்சுங்க, அதிமுக ஆகட்டும், பாஜக ஆகட்டும், அவனாகட்டும் இவனாகட்டும், இந்த சின்ன சின்ன ஆட்களாகட்டும், நடிகர்களாகட்டும், அவங்கெல்லாம் ஆகட்டும், என்ன குறை சொல்கிறாங்க, வாரிசும்பாங்க, அதெல்லாம்பாங்க. ஆனால் இந்த ஆட்சியின் அப்போ நலத்திட்டங்களை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, சொன்ன மக்கள் திட்டுவாங்க. அப்போ நலத்திட்டங்களை பற்றி எதுவும் நான் வந்தால் கூட ஓடமா கொடுப்பேன்னு சொல்லுவாங்களே தவிர இதை குறை சொல்ல முடியாது. இதுதான் மக்கள் மத்தியில் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறம் துணை முதலமைச்சர் பற்றி அவதூறு சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லி. அவர் பொறுப்பேற்ற விளையாட்டுத்துறையை இன்னைக்கு வந்து இந்திய அளவில் தமிழ்நாட்டு எப்படி கலைஞர் வந்து மருத்துவ தலைநகராக சென்னையை உருவாக்குனாரோ அது மாதிரி தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை தலைநகராக மாற்றிட்டாரு. அவர் சார்ந்த துறை குறித்து ஒருத்தராலும் ஒரு குறை சொல்ல முடியாது. என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் சொல்ல முடியாத போது ஏதாவது கிரியேட் பண்ணுறது என்னன்னா, கடைசியாக துணை முதலமைச்சர் தெரியுமா அவர் டீஷர்ட் போட்டிருக்காருன்னு எதுவும் சொல்ல முடியாது போகுது. அப்போ இந்த அவதூறுகள் திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவதூறுகள், பொய், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி நலத்திட்டங்கள் நீ தான் அரசே சரியில்லைங்கிறல்ல, நலத்திட்டத்தை பற்றி சொல்லி தான் பாரு, தைரியம் தான் சொல்லி தான் பாரு. ஒரு படத்தை சொல்லி நீ தான் சொல்லி தான் பாரு, பெரிய அரசு தைரியப்படுத்தா ஒருத்தராவது சொல்லுங்க. இந்த திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்களில் எதையாவது ஒன்று சரியில்லைன்னு சொல்லுகிற தைரியம் இங்கே யாருக்காவது இருக்குதா? சொல்ல முடியாது. அவ்வளவு சிறப்பாக தான் ஆட்சி நடக்குது. இல்லை அது ஒரு செய்தி சொல்லுமா, அந்த ஒரு ஆண்டு முடிச்சது இல்லை, அந்த ஒரு ஆண்டு முடிச்சப்ப நான் வந்து தேர்தலுக்கு முதல் ரிசல்ட் வர்றதுக்கு முதல் நாள் நான் வந்து மம்முட்டி நடித்த மலையாளத்தில் நம்பர் 1 ஒரு படம் வந்து முதலமைச்சர் நடிச்சது. அதை பார்க்கும்போதே எனக்கு இவர் நினைவு வந்தது அந்த படம் பார்க்கும்போது. அப்போ அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு ஊராக சாதாரண மக்கள்கிட்ட புழங்குவார். இவர் யார் கூட தேர்தல் பிரச்சாரத்தை கிராமத்தில் போகிறது, கிராம சபை கூடுறது, மக்களை போய் சந்திக்கிறதுலாம் யார் கூட அப்படியே இருந்ததுனால இந்த முதலமைச்சர் இந்த பதவி ஏற்றுக்கு போகிற நம்ம முதலமைச்சர் நாளைக்கு ரிசல்ட் அவர் ஞாபகப்படுத்துறதுன்னு சொல்லி முதலமைச்சருக்கு முன்கூட்டி இந்த படத்தை நான் வந்து அவருக்கு வந்து பரிசாக கொடுக்குறேன்னு அறிவிச்சு போட்டேன். அந்த படத்தில் வந்து முதலமைச்சர் மாதிரி அப்படியே அது வந்து ஒரு வருஷத்தில் அவருக்கு நம்பர் 1 முதலமைச்சர் பதவியும் கொடுத்தாங்கிறது நினைவு கூட்டுறேன். தொடர்ந்து பல்வேறு தரப்பிலும் வந்து அதாவது ஒரு டேட்டா வைஸாக இருக்கட்டும், சமூக ரீதியான பார்வையாக இருக்கட்டும், பெண்கள் ரீதியான ஒரு பார்வையில் இந்த அரசு எப்படி இவ்வளவு ஒரு முன்னேற்றமான அரசாக நான் ஒரு நம்பர்ஸை பெற்றிருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி திரு மதிமாறன் அவர்கள் வந்து ஏன் அதை வந்து இந்த ஒரு தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துக்கும் தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலே 2வது இடத்துக்கும் போயிருக்குன்னா அதுக்கான காரணம் அதை இந்த அரசை இயக்கி செல்பவர் அப்படிங்கிற வகையில் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.